மாணவிகளை அடுத்ததான் நாம் பார்க்க வேண்டியது வரிசை அமைப்பின் குறைபாடுகள். இந்த வரிசை அமைப்பின் குறைபாடுகளில் 4 வித தலைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கோம். சிறப்பு தேர்ச்சி இல்லை அப்படிங்கிற தலைப்பு, அடுத்து முக்கிய நபர்களுக்கு அதிக பணிப்பளு, அடுத்து வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பு, அகநிலை அணுகுமுறைங்கிற தலைப்பில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பாயிண்டில் சிறப்பு தேர்ச்சி அல்லது பற்றாக்குறை இல்லை அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொல்லும்போது, ஒரு வணிக நிறுவனத்தை எடுத்துக்கிட்டோன்னா அந்த நிறுவனத்தினுடைய உற்பத்தியாளர் தனக்கு கீழ் உள்ள ஃபோர்மேன்கிட்ட தன்னுடைய பணி பொறுப்புகளை ஒப்படைக்கிறாங்க இல்லையா. அந்த ஃபோர்மேன் திறன் பெற்றவராக இருந்தாலும், சிறந்த கல்வியறிவு அனுபவ அறிவு இருந்தாலும் தன்னுடைய விருப்பப்படி அவர் தன்னுடைய பணிகளை என்ன செய்ய முடியாதுன்னா நிறைவேற்றிக்கொள்ள முடியாது. வரிசை அமைப்பு மேல் அதிகாரி தனக்கு இடப்பட்ட ஆணையின் அடிப்படையில் மட்டுமே அவர் பணியாற்ற முடியும். எனவே அந்த பணியாளர்களுடைய திறமைகள் புறக்கணிக்கப்படுகிறது. எந்த அளவு அவங்களுடைய அதிக அளவு திறமையை நம்பி நம்ம பணியாளருடைய திறமையை நம்பி இருக்க முடியாது. மேல் அதிகாரியின் அதிகாரத்தை நம்பி தான் அவங்க பணி செயலாற்றப்பட வேண்டியிருக்கு. எனவே சிறப்பு தேர்ச்சிக்கு அங்கே என்ன செய்யணும், பற்றாக்குறை காணப்படுகிறது. ரெண்டாவதாக முக்கிய நபர்களுக்கு அதிக சுமைன்னு சொல்கிறோம். இந்த முக்கிய அதிகாரிகளுக்கு அதிக அளவு சுமை அப்படின்னு சொல்லும்போது வேலை பளு அதிகம் அப்படின்னு சொல்கிறோம். ஏன் அப்படின்னு சொன்னால், கீழ்நிலையில் உள்ள பணியாளர்கள் தப்பு பண்ணுனா அவங்க செய்யக்கூடிய தவறுக்கு மேல் அதிகாரி தான் பொறுப்பு. இப்போ ஸ்கூலில் எடுத்துக்க, கீழ்நிலையில் நீ தான் பணியாளர் இல்லையா, நீ படிக்காமல் நீ ஃபெயில் ஆகிறான்னு வச்சுக்க, அதுக்கு பொறுப்பு யாருன்னா நான் தான் பொறுப்பாகும். ஏன்னு கேட்டேன்னா, மேல்நிலை அதிகாரி என் கையில் கொடுக்கப்பட்ட பொறுப்பை தான் நான் நிறைவேற்றணும். எனவே எனக்கு என்ன சொன்னால் பணிப்பளு அதிகம் இல்லையா. அதே போல் தான் ஒரு கம்பெனிலையும் உற்பத்தி மேலாளருக்கும் அந்த ஃபோர்மேனுக்கும் அதிக அளவு பொறுப்பு இருக்கும், அதிக சுமை இருக்கும். ஏன்னா அவங்கள்ட்ட தான் அதிகாரமும் பொறுப்பு மிக்க பணின்னு சேர்க்குறாங்க. எனவே கீழ் நபர் செய்யக்கூடிய பணி பொருளில் தவறுகள் ஏற்படும் பொழுது, பணியினுடைய குறித்த தவறுகள் நிகழும் பொழுது மேல் அதிகாரியை பொறுப்பாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது. எனவே அவங்களுக்கு அதிக அளவு சுமை உண்டுன்னு சொல்லிடலாம். அடுத்து மூணாவதாக வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பு. இந்த வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பு என்பது சொன்னேன் முந்தின பாயிண்ட்லேயே சிறப்பு தேர்ச்சி கொள்கை இல்லை. பணியாளர் எத்தனை திறமை இருந்தாலும் அவங்க விருப்பத்துக்கு செயலாற்ற முடியாது. அதே போல் தான் இங்கேயும் என்னச்சுன்னா, பணியாளர்கள் தங்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப செயலாற்ற முடியலை. மேல் அதிகாரி என்ன ஆணை பிறப்பித்தாரோ அந்த ஆணையின் அடிப்படையில் மட்டுமே பணியாளர்கள் செயல்பட முடியும். அப்போ ஒரு கீழ் உள்ள ஊழியர்களிடமிருந்து அவங்க என்ன செய்வாங்கன்னா, மேல் நோக்கி அறிக்கைகளை கொடுப்பாங்க. தாங்க எந்த அளவு பணி நிறைவேற்றம் செய்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரிப்போர்ட்டு கொடுக்குறாங்க. பட் அந்த ரிப்போர்ட் எதை தான் அடிப்படையாக இருக்குன்னா, மேல்நிலையில் உள்ள அதிகாரி என்ன ஆணை அனுப்பினாரோ அந்த ஆணையின் அடிப்படையில் செய்து முடிக்கப்பட்டது என்று அறிக்கைகளாக கொடுக்குறாங்க. ஒரு உற்பத்தி மேலாளர் எடுத்துக்க, அந்த ஃபோர்மேன்ட்டை இப்போ சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட டைமில் இவ்வளோ உற்பத்தி பண்ணியிருக்கணும் அப்படின்னு ஒன்றும் இல்லை. நீ சாதாரணமாக ஒரு டெய்லரிங் கடை பெரிய அளவில் வச்சுருக்காங்க, தனக்கு கீழே ஒரு 10 டெய்லரை போட்டு வேலையாக்குறாங்கன்னு வச்சுக்க, ஒரு நேரத்தில் அதாவது 1 மணி நேரத்தில் 10 சட்டை ஒருத்தங்க தைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருக்குதுன்னு வச்சுக்க. இது ஒரு மேலாளர் தனக்கு கீழ் உள்ள பணியாளர்கிட்ட கொடுக்கப்பட்ட ஆணை. இந்த ஆணையை மட்டுமே அந்த பணியாளர் என்ன செய்யப்போனா நிறைவேற்றி கொள்ள முடியும். அதான் வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பு. ஒரு மேல்நிலை அதிகாரிடமிருந்து பெறப்பட்ட ஆணையின் அடிப்படையில் பணி நிறைவேற்றம் என்பது பணி செய்து முடிக்கப்பட்ட பணியின் அளவு. இந்த பணியின் அளவை குறித்து அறிக்கைகளாக மேல்நிலை அதிகாரிகளுக்கு தகவலை தெரியப்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு. இது வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர்பு. அப்போ இதில் வரையறுக்கப்பட்டது என்பது பணியாளருடைய விருப்பத்திற்கு ஏற்ப அவங்க பணியாற்ற முடியவில்லை. மேலதிகாரி என்ன சொன்னாங்களோ அதை தான் அவங்க செயலாற்ற முடியும். அடுத்ததாக கடைசியாக நம்ம பார்க்க வேண்டியது அகநிலை அணுகுமுறை. இந்த அகநிலை அணுகுமுறை என்பது அகம்னு சொல்லும்போது உள்ளேன்னு சொல்லும்போது ஒரு நிறுவனத்தினுடைய பணியாளர்களுடைய அப்ரோச்சு. அப்போ மேலாளர் தனக்கு கீழ் உள்ள பணியாளர்கிட்ட கேட்டு செயலாற்றணுமா வேண்டாமாங்கிறது. இந்த வரிசை அமைப்பு முறையில் கீழ்ப்பணியாளருடைய ஆலோசனைகள் நிராகரிக்கப்படுகின்றன, கீழ்ப்பணியாளருடைய எண்ணங்கள் புறக்கணிக்கப்படுகின்றன. மேல் அதிகாரி என்ன ஆணைகள் இடப்பட்டதோ அந்த ஆணைகள் மட்டுமே நிறைவேற்றிக்கொள்ள முடியும். எனவே அந்த அகநிலை அணுகுமுறைக்கு அவங்க வரிசை அதிகாரிகளை காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ
இந்த வரிசை அமைப்பினுடைய நன்மைகள் தீமைகள் பற்றி பார்த்தோம். இந்த வரிசை அமைப்பில் நன்மையும் தீமையும் இருக்குது. அங்கே வந்து என்ன செய்யலாம், சிறப்பு தேர்ச்சி பற்றாக்குறை இல்லைன்னு சொல்லிட்டோம். முக்கியமான மேலதிகாரிகளுக்கு அதிக அளவு பணிப்பளு, வரையறுக்கப்பட்ட தகவல் தொடர் அகநிலை அணுகுமுறையும் இல்லைன்னு பார்க்குறோம். அப்போ இது எப்படி இந்த அமைப்பு முறைகளுக்கு ஏற்றதுன்னு சொல்லலாம். ஆனால் பெரிய அமைப்பு முறைகள், பெரிய அளவில் செயல்படக்கூடிய நிறுவனங்களுக்கு வரிசை அமைப்பு முறை ஏற்றது அல்ல. சிறிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வரிசை அமைப்பு முறை சிறந்ததாக கருதப்படுகிறது அல்லது பொருத்தமானதாக கருதப்படுகிறது. குறைந்த அளவு வள ஆதாரங்கள், இயந்திர தளவாடங்கள் வைத்து சிறிய அளவில் செயலாற்றக்கூடிய சிறிய நிறுவனங்களுக்கு மட்டுமே வரிசை அமைப்பு பொருந்தக்கூடியதாக காணப்படுகிறது.